வணக்கம் ஓவியா. தமிழக வெற்றி கழகம் சார்பில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பமனு அளித்த நபர்களுடன் விஜய் இன்று பனையூரில் நேர்காணல் ஈடுபடுகிறார். அதாவது இன்று விஜய் டெல்லியில் சிபிஐ சந்திப்பாரா அல்லது பனையூரில் விருப்பமனு அளித்த வேட்பாளரை சந்திப்பாரா என்று எதிர்பார்த்திருந்த சூழலில் விஜய் இன்று பனையூரில் வேட்பாளரை சந்திக்கிறார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு அளித்த நபர்களுடன் விஜய் இன்று காலை 10:30 மணிக்கு மேல் நேர்காணல். நேர்காணலில் ஈடுபட உள்ள நபர்களை பனையூர் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என சில தினங்களுக்கு முன்பே அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நேற்றைய தினம் கரூர் துயர சம்பவத்தை குறித்து விசாரிப்பதற்காக சிபிஐ விஜய்க்கு ஒரு சம்மன் அனுப்பியுள்ளது. எனவே டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு விஜய் செல்வாரா அல்லது பனையூரில் நேர்காணலில் ஈடுபடுவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் பனையூர் அலுவலகத்திற்கு இன்று 10:30 மணிக்கு மேல் நேர்காணலில் ஈடுபட உள்ளார். சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக 15 நாட்கள் கால அவகாசம் கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடுவதற்கு 234 தொகுதிகளில் இருந்தும் விருப்பமனு அளித்துள்ளனர். ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் பல நபர்கள் விருப்பமனு அளித்திருந்தாலும் ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே நேர்காணலில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று நேர்காணலில் ஈடுபடும் விஜய் ஒவ்வொரு தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் யார் போட்டியிடுவார் எனவும் முடிவு செய்ய உள்ளார். இன்று நடைபெறும் நேர்காணலில் தென் மாவட்டங்களில் இருந்தே நேர்காணலில் தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேர்காணல் முழுமையாக முடிந்த பிறகு வேட்பாளர் பட்டியலும் வெளியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஓவியா.